மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 57 புள்ளிகள் சரிஞ்சு 25,732 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 250 புள்ளிகள் சரிஞ்சு 83,627 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். பிளாட்டா தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஆமா, ஏறுன்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனா இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. ஆமா. என்ன சார் ரீசன்? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீங்க பிரியாணி சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேன் சார். பிரியாணி விலை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வாவ் சார். வஹாப் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா அடுத்தவருடைய கஷ்டத்தினால வந்த ஒரு விஷயம் இது. ஈரான் அங்க உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு அன்ரெஸ்ட் இருக்கு. அங்க விலைவாசி ஏற்றம், மத்த பல எதிர்சமா அங்க இருக்க ரூலிங் டிஸ்போசிஷனுக்கு எகென்ஸ்டா பெரிய இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க போராட்டங்கள். இந்த இதுல ட்ரம்ப்பும் தன் பங்குக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காரு. அதுல இப்ப என்ன சொல்லியிருக்காரு, நேற்று 25% டியூட்டி ஈரானோடு யார் ஒரு ஒட்டு உறவு வைத்துக் கொண்டாலும் அவர்களுக்கு 25% அவர்களுடைய அந்த ஏற்றுமதியோ இறக்குமதியோ எதா இருந்தாலும் அந்த டிரான்சாக்சன்ஸுக்கு போடுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஏற்கனவே இருக்க இதோடு இது சேருது கூடுதலா, அதுவும் உடனடியாக இம்மிடியேட் எஃபெக்ட் அப்படிங்கிறார். இம்மிடியேட் எஃபெக்ட்னு சொல்லும் பொழுது இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த பொருள் கப்பல்ல ஏத்தி பாதி வழி போய்கிட்டு இருக்கும். அப்ப அங்க போய் இறங்கும் பொழுது வருமா, இந்த கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுக்கணும். போன தடவை இந்த மாதிரி ஒரு குளறுபடி அப்புறம் பின்னால கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. இப்பவும் கொடுப்பாங்க நம்புவோம். பட் ஆனா ஆஸ் ஆஃப் நவ் வித் இம்மிடியேட் எஃபெக்ட்னு சொல்லியிருக்காரு. அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு முன்னால் அவர் எல்லாம் ட்ரூத் சோஷியல்லையோ எதையாவது போட்டு விட்டுறாரு. அதனால என்னன்னு தெரியல நமக்கு. பட் இப்ப இந்த பிரச்சனையினால இந்தியா ஏற்கனவே அந்த ஈரான் பிரச்சனை இருக்கிறதுனால ஏற்றுமதி தடைப்படுகிறது. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நம்ம பாஸ்மதி ரைஸ் ஏற்றுமதி பண்றதுல மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாடு நமக்கு ஈரானுக்கு சப்ளை பண்றதுல முக்கியமான நாடு இந்தியா. அந்த அடிப்படையில இந்த அன்ரெஸ்டுக்கு அப்புறமே கொஞ்சம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது தேக்க நிலை. அதோட இந்த சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ் வேற இருக்கு இல்லையா, அந்த பக்கம் ரெட் சி இந்த மாதிரி இஷ்யூஸ்னாலையும் சில இஷ்யூஸ் இருந்தது. இப்ப இந்த டாரிஃபும் போட்ட உடனே இப்ப பெரிய அளவுல ஒரு அந்த துறை பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இன்ஃபேக்ட் இப்போ சொன்ன பிறகு இந்த ஒரு நாள்ல கூட அந்த பாஸ்மதி ரைஸினுடைய விலை கணிசமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு உள்ளூர் சந்தையிலேயே. இங்க இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம ஈரானோட உறவு உள்ள நாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா சைனா, ஈராக், அதே மாதிரி யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கு. ரஷ்யா, பிரேசில் ஒரு பக்கம் இருந்தாலும் டர்க்கி, இந்தியா டாப் 5ல வருது. நிச்சயமா இது நமக்கு ஒரு எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும். நம்ம ஏற்கனவே 50% டாரிஃப் நமக்கு போட்டிருக்காரு. இப்ப கூட 25%. அப்ப 20% சார்? அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, ஏற்கனவே 500% டாரிஃப் போட மிரட்டிட்டு இருக்காரு. நம்ம இப்படி 25 போட்டு கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். 500க்கு. ஆமா, 575 வந்துருமே சார். என்ன ஒண்ணே தெரியலையே சார். ஆமா, அந்த கிரீன்லாண்ட்ல பத்தியும் ஏதோ சட்டம் இயற்றிருக்கிறதா சொல்றாங்களே சார். ஆமா. இப்ப அது அடுத்தது அவங்க யுஎஸ் காங்கிரஸ்ல அந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது கிரீன்லாண்ட் அனெக்சேஷன் அண்ட் ஸ்டேட்ஹுட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட அங்க அது அப்ரூவலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா, இந்த ஆக்ட அப்ரூவ் ஆனால் இதன் மூலமாக என்ன பவர், அமெரிக்க அதிபருக்கு அந்த கிரீன்லாண்டை அமெரிக்காவோடு இணைப்பதற்கு அந்த என்ன வேணுமோ அது தேவையானது எல்லாத்தையும் செய்யறதுக்கு, அனைத்தும் படையெடுப்பாக இருக்கலாம், அங்க வேற ஏதாவது இப்ப வெனிசோலா பண்ண மாதிரி இருக்கலாம், எது வேணாலும் அதுக்கு அனைத்துக்கும் அது பவர் கொடுக்கறதா இருக்குது. ஆனால் அதற்கு முன்பு இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, சட்டத்திட்டங்கள் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும், இன்னொரு புது மாநிலமாக அதை சேர்க்கறதால அவங்க ஐடியால இருக்காங்க. நம்ம ஒரு மாநிலம் மாதிரி அங்க அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு பெடரல் லாலாம் அங்க சேஞ்ச் பண்ணணும் அங்க இருக்கக்கூடியது. அப்ப அதை அட்மிட் பண்ணும் பொழுது அமெரிக்காவினுடைய ஒரு அங்கமாக மாறும் பொழுது என்ன மாறுதல்கள் செய்யணுமோ அதையுமே ஒரு ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்து அதற்கு பிறகு இதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் அதெல்லாம் கேட்பாரா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம் நம்ம பொறுத்து. ஓகே சார். ஆனா அந்த செய்தியெல்லாம் கேட்கிறப்ப வருங்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் போல தெரியுது சார். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம இயற்கை சரித்திரம் கடந்த காலங்கள்ல எல்லாரையும் தாண்டிதான் வந்திருக்கு. அதுதான் நம்ம நம்புறோம். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் அந்த பிளாட் ஆனதுக்கு காரணம் இதா இருக்குங்களா சார்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதியம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி வரைக்கும் மார்க்கெட் ஸ்லைட்லி பாசிட்டிவா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் 25,815 எல்லாம் போனுச்சு. ஓகே. ஆனால் அங்க அந்த 11:30 மணியில இருந்து அடுத்த 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கூட சொல்லலாம், 2:30 மணி வரைக்கும் தொடர்ந்து இறக்கத்துல 200 புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்துல இருந்தது. 11:30 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் துவங்கிய பிறகு கூட அது இறக்கத்துல தான் இருந்தது. பட் இந்த 200 புள்ளிகள்ங்கிறது நான் கரெக்ஷனோட ஒரு இதாக தான் பாக்குறேன். அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கவரிங் வந்தது, க்ளோசிங்ல ரெக்கவர் ஆனிச்சு. இந்த இறக்கத்திற்கு மிக முக்கியமான காரணம் 2 பங்குகள் தான் நான் சொல்லுவேன். ஓவரால மார்க்கெட் மிக்சடா தான் இருக்கு. ஆனால் இந்த 2 பங்குகள் எதுன்னா ரிலையன்ஸ், லார்சன் அண்ட் டியூப்ரோ.
இந்த இரண்டு மட்டுமே இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து 250 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்குன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட 275 புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்திற்கு காரணம் ரிலையன்ஸ் லார்சன் அண்ட் டியூப்ரோ தான். லார்சன் டியூப்ரோ மட்டும் 128 புள்ளிகள் சென்செக்ஸ் குறைவதற்கும், ரிலையன்ஸ் 181 புள்ளிகள் சென்செக்ஸ் குறைவதற்கும் இன்னைக்கு வந்து காரணமா இருந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறேன். அதை தவிர்த்து விட்டு பார்க்கும்பொழுது மார்க்கெட் பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் அல்லது இன்ஃபேக்ட் ஸ்லைட்லி பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எல்என்டி குறைஞ்சதுக்கான காரணம் என்ன சார்? 4% குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வணிகத்திற்கிடையே 4% இறங்குனுச்சு. 4000 ரூபாய்க்கு மேல இருந்த அந்த பங்கு 3850 ரூபாய்க்கு கீழே வந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணிகத்துக்கிடையே ஒரு செய்தி வெளியானது. ஒரு ஊகத்தின் அடிப்படையானதா என்னன்னு நமக்கு தெரியல. குவைத் வந்து $8.7 பில்லியன் மதிப்புள்ள டெண்டரை வந்து கேன்சல் பண்ண போறாங்க எல்என்டிக்கு, லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு அப்படின்னு ஒண்ணு வந்திருந்தது. இந்த தகவல் வெளியானவுடன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு ஒரு எழுதி கேட்கறாங்க, இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு, இவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா பங்குச்சந்தைக்கு முதல்ல சொல்லணும் நீங்க என்எஸ்சிக்கோ பிஎஸ்சிக்கோ, அப்ப இது உண்மையா பொய்யான்னு கேட்கறாங்க. அதற்கு எல்என்டி வந்து ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. அதுல கிளியரா சொல்லியிருக்காங்க, the company would like to clarify that the projects referred to in the said report were not part of the company's order book. எங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய ஆர்டர் புக்கினுடைய ஒரு அங்கம் அல்ல. ஏற்கனவே ஆர்டர் புக்கினுடைய ஒரு அங்கமா இருந்தா தான் இது எங்களுக்கு கேன்சல் ஆனா அதுல இழப்பு வரும். இது அவங்க சொல்லல, நான் சொல்றேன். அவர்கள் சொல்லியிருக்கிறது எங்க ஆர்டர் புக்கினுடைய அங்கம் அல்லன்னு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இதுல வந்து வரவேண்டியது வராமல் போயிருக்கலாம், அவ்வளவுதான். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the company cannot comment on the status of tenders or commercial decisions of its clients. வாடிக்கையாளர்களுக்கு கூட முடிவை பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது, எங்களுடைய ஆர்டர் புக்ல இது இல்ல இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாரிபிகேஷன் வெளியானது பிறகு ஒரு சிறிய ஏற்றத்தை சந்தித்தது. அப்ப கூட ஒரு 3% இறக்கத்துல தான் இன்னைக்கு வந்து முடிவடைஞ்சிருக்கு. ஒரு டெக்னிக்கலி ஒரு வீக்னஸ் செட்டா இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கலாம். மற்றபடி அட்வான்ஸ் டிக்ளைன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இன்னைக்கு நிப்டில என்எஸ்சில எடுத்துக்கிட்டேன் 52 வீக் லோ வந்து ஹையை விட ஒரு 3 மடங்கு இருக்கு. ஆனால் அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் ஒரே மாதிரி இருக்கு. செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலான செக்டார்ஸ் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கு. கணிசமான ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லை. அதே மாதிரி பிராடர் மார்க்கெட் நிப்டி 100, 200, 500 கூட சின்ன சின்ன வீக்னஸ் தான், பெரிய வீக்னஸ் இல்ல. மிட் கேப் ஸ்மால் கேப்னு எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் அதுலயும் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை. ஸ்மால் கேப் ஒரு சின்ன ஏற்றத்தில், மிட் கேப் ஒரு சின்ன இறக்கத்தில் அப்படித்தான் இருக்கு. சோ இட்ஸ் a very sideways ஒரு மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். பட் ஃபார் ரிலையன்ஸ் அண்ட் லார்சன் அண்ட் டியூப்ரோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். நேத்து வந்து அந்த Q3 ரிசல்ட் டிசிஎஸும் HCLும் வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, வந்துருச்சுங்களா சார்? ரிசல்ட் எப்படி சார் இருக்கு? வந்தது. சந்தை எதிர்பார்த்த அளவு இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் சந்தையே குறைவாகத்தான் எதிர்பார்த்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து சிறப்பான செயல்பாடுகள் இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிறப்பான செயல்பாடுகள்னா அதிவேக வளர்ச்சி இருக்காது அப்படின்னு. மற்றபடி அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு பேருமே இன்னும் ப்ராஃபிட் மேக்கிங், டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி, கேஷ் ரிச், அதே மாதிரி ஜீரோ டெட். இதெல்லாம் நம்ம நினைவுல வச்சுக்கணும், இந்த பின்னணியில பார்க்கணும். பட் ஆனால் வளர்ச்சி இல்லாத ஒரு இதுன்னு பார்க்கணும். என்னன்னா டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நிகர லாபம் 14% குறைந்திருக்கிறது. இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் 2024 டிசம்பர் முடிவடைந்த காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஏர் ஆன் இயர் 14% குறைஞ்சிருக்கு. அதே சமயத்துல வந்து அந்த நிறைய கேஷ் ரிச்சா இருக்கிறதுனால டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 57 ரூபாய் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 11 ரூபாய் இன்டரிம் டிவிடெண்டும், 46 ரூபாய் வந்து ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்டாவும் கொடுத்திருக்காங்க. இதற்கு ரெக்கார்ட் டேட்டுங்கிறது வந்து 17 ஜனவரி. இந்த நடப்பு மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு மாலை யாருடைய டிமேட் கணக்குல இந்த பங்குகள் இருக்கோ அவர்களுக்கு இந்த 57 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்கும். 46 + 11 அப்படின்னா 16ஆம் தேதிக்குள் நீங்கள் இந்த பங்கை வாங்கி இருந்தால் இந்த 57 ரூபாய் கிடைக்கும். இது பேமெண்ட் வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. சின்ன விஷயம், இதுல கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லாபம் குறைந்திருப்பதோடு மட்டுமல்லாது இது வந்து எந்த பின்னணியில இந்த லாபம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரியலைசேஷன் குறைஞ்சிருக்கலாம், பிசினஸ் குறைஞ்சிருக்கலாம். பட் அது ஒரு பக்கம். பட் ஆனால் ஹெட் கவுண்ட் குறைஞ்சிருக்கு. 11,151 பேர் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து நெட்டா வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா இதற்கு முந்தைய இதுல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத காலாண்டுல 5,93,314 பேர் இருந்தாங்க. இப்ப டிசம்பர் மாதம் 5,82,163. சோ 11,000 பேருக்கு மேல் வேலையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு அப்புறமும் கூட இந்த லாபம் குறைந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம இங்க கவனத்துல எடுத்துக்கணும். பொதுவாக இதனுடைய எஃபெக்ட் ஒருவேளை அடுத்த குவார்டர்ல கூட தெரியலாம். இந்த எம்ப்ளாயிஸ் எக்ஸ்பென்சஸ் மிச்சமா இருக்கிறதுனால ப்ராஃபிட் இந்த அளவுக்கு குறையாமல் இருக்காங்கிறத நம்ம மார்ச் மாச முடிவுல பார்க்கணும். அல்லது அப்பவும் வந்து இந்த மாதிரி ஆட்குறைப்பு இருக்கா என்னங்கிறது தெரியல, பார்க்கணும். HCL பொறுத்த வரைக்கும் டாப் லைன் growth இருக்கு, ரெவென்யூ கூடி இருக்கு 13%. பட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதாவது ஆர்டர்ஸ் நிறைய வந்திருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. பட் லாபம் குறைந்திருக்கு, 11% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. அவர்கள் கூட 12 ரூபாய் பங்கு ஒன்றுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதற்கு ரெக்கார்ட் டேட் ஜனவரி 16ஆம் தேதி மாலை பங்கு இருக்கணும் உங்களுடைய டிமேட் கணக்குல. அப்படின்னா 15ஆம் தேதி வாங்கி இருக்கணும் வியாழக்கிழமை. 15 விடுமுறைங்கிறதுனால
அதனால 14 நாளைக்கு வாங்கினா மட்டும் உண்டு, அதுக்கப்புறம் வாங்கினா இந்த டிவிடெண்ட் இருக்காது. டிவிடெண்டுக்காக வாங்குறது இல்லைங்கிறதுல ஒரு நிறுவனத்துடைய செயல்பாடுகளை பொறுத்தா நம்ம வாங்கணும். பட் தகவலுக்காக சொல்றேன், 27 ஜனவரிக்குள்ள இந்த டிவிடெண்ட் வந்து இன்டரிம் டிவிடெண்ட் கொடுத்துருவாங்க. இன்டரிம் டிவிடெண்ட் தான் இது. HCL டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து விலை வந்து ஒரு சின்ன இறக்கத்துல தான் இன்னைக்கு முடிவடைந்தது. ₹3.60 குறைஞ்சுதான் முடிவடைஞ்சது. பட் சிக்னிபிகண்டா இல்ல. TCS ஒரு ஸ்லைட்லி பெட்டரா கூட இன்னைக்கு முடிவடைஞ்சது. ஒரு ₹23 ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த AI ட்ரிவன் growth இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாங்க பயன்படுத்தி அதிவேக வளர்ச்சியை நோக்கி நகர்வதற்கான ஒரு ஆயத்தங்களில் ஈடுபட்டு இருக்கிறோம் சொன்னது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் உண்டாக்குச்சு நான் நினைக்கிறேன். கமாடிட்டி மார்க்கெட் சில்வர் வந்து ஒரு பெரிய லெவல்ல வீழ்ச்சி அடைய போகுதுன்னு சொல்லிட்டு ரிச் டாட் போர்ட ராபர்ட் கியோசகி வேற சொல்லியிருக்காரு. ஆமா, எதனால சார் அப்படி சொல்லியிருக்காரு? கோல்டு சில்வர் விலையும் எப்படி இருக்கு இன்னைக்கு? அவர் என்ன சொல்றாருன்னா, சில்வர் வந்து ஒரு பீக்க தற்காலிகமாக இப்போதைக்கு ஒரு பீக்க ரீச் பண்ணிடுச்சு, அடுத்து இதற்கு மேல் ஏறுவதற்கு முன்பு ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும், ஒரு மேஜர் புல் பேக் அப்படிங்கிறாரு. அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாய்ப்புகள் கூட சொல்ற மேஜர் புல் பேக்னே சொல்றாரு. தேர் வில் பி எ மேஜர் புல் பேக் பிஃபோர் இட் பிகின்ஸ் கிளைம்பிங் அகைன் அப்படின்னு. சோ அந்த இறக்கம் வந்த பிறகு அடுத்த ரேலிங்கிறது மேல போகும். நான் $100 வரைக்கும் நான் வாங்குறதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா இப்ப $85 இருக்கு. $100 வரைக்கும் கூட நான் வாங்குறது காத்திருந்து வாங்க ரெடியா இருப்பேன். விலை இறங்கும் பொழுது நான் வாங்குவேன். அதுதான் என்னுடைய பொருள். ஆனால் இப்போதைக்கு இறங்கும், அது இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஒரு சொல்றாரு. என்ன கணக்குல சார் சொல்றாரு? இல்ல, இது வந்து கடந்த கால பல இதுகளை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் ஏறாம இருக்கும் பொழுது அடுத்து ஏறும். அது ஏறும் பொழுது ஒரு நார்மலான லெவலுக்கு வந்து நிக்காது, அதை விட அதிக வேகமாக ஏறும் மேல. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய புத்தகத்துல ஒன்னு சொன்னதை கூட ஒன்னு சொல்றாரு, பிக்ஸ் கெட் ஃபேட், ஹாக்ஸ் கெட் ஸ்லாட்டட் அப்படிங்கிறாரு. சோ அதனால ஷார்ட் போறவங்க, இந்த ட்ரேட் பண்றவங்க, அவங்களை எல்லாம் ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கதா அவருமே பாக்குறாரு. சோ இங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல திரும்ப இன்னைக்கு $85 தாண்டி தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. தங்கம் $4582 ஸ்டெடியா இருக்குது. ஆனால் கச்சா எண்ணெய், இப்ப சில்வர் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம், காப்பர் கூட வந்து இன்னும் $6 தாண்டல. இதெல்லாம் வந்து நேற்று இருந்த லெவல்ல தான் இருக்கு. பட் இன்னைக்கு புதிய ஒரு நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு $60 தாண்டி இருக்கிறது கச்சா எண்ணெயினுடைய விலை. $60.29 இன்னைக்கு 1.5% ஏறி இருக்கு அப்படிங்கறதையும் பாக்குறோம். அது வந்து இங்க உள்ளூர் சந்தையிலுமே கச்சா எண்ணெயுடைய விலை 2.5% MCX சந்தையில பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முறுவடையக்கூடிய ஒப்பந்தம் இன்னைக்கு 5476 வணிகம் நடந்திருக்கு. 2% ஏற்றத்துல நீண்ட நெடு நாட்களுக்கு முன்பு ஏறுவதால் இந்த வெள்ளி தங்கத்துக்கு முன்பு சொன்னது இதற்கும் ஒரு வேளை பொருந்தலாம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். IPO சார், IPO நேத்தே சொன்னேன், பாரத் கோக்கிங் கோல் அப்படின்னு. அவர்கள் திரட்ட நினைத்தது 1000 கோடி ரூபாய் கிட்ட. ஆனால் அது மாதிரி 100 மடங்குக்கு அவர்களுக்கு விண்ணப்பம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு மதியம் பார்த்த பொழுது 77 மடங்கு இருந்தது. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் 225 மடங்குக்கு மேல் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ரீட்டைல் வந்து 40 மடங்குக்கு மேலும், குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ் 50 மடங்குக்கு மேலும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இது இன்னும் கூட இப்ப அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட 100 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மெயின்லைன் IPO, மெயின்லைன் IPOல சைஸ் சின்னமா இருக்கிறதுனால ஒரு வேலை அது இருக்கலாம். அது போக அமாகி மீடியா லேப்ஸ்னு ஒரு புதிய பங்கு வெளியீடு இன்று துவங்கி இருக்கிறது. 16ஆம் தேதி முடிவடைகிறது. குறைந்தபட்ச விலை 343, அதிகம் 361, லாட் சைஸ் 41. இவர்கள் 1788 கோடி தட்டுகிறார்கள். அதுபோல SME IPOs வந்து ஒரு 5 இருக்கிறது. சோ அது பத்தி அதிகம் பேச விரும்பவில்லை, பார்க்கலாம். ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? சியாம் டேட்டா, சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து டிசம்பர் மாதத்திற்கான தரவுகள் இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். எல்லாமே அது ஓரளவு பாசிட்டிவான ஒரு தரவுகளா தான் இருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விற்பனை வந்து சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு இந்த டிசம்பர் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் 26% அதிகரிச்சிருக்கு. இப்ப அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் 37% மேல் அதிகரிச்சிருக்கு. த்ரீ வீலர் சேல்ஸ் வந்து 17% மேல் அதிகரிச்சிருக்கிறது. மொத்த வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா 20% மேல் ஏறி இருக்கு. இந்த டாரிஃப் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல டிசம்பர் மாதம் ஏற்றுமதி என்பது, வாகன ஏற்றுமதிங்கிறது 20% மேல அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா ஒரு நல்ல செய்தியாகத்தான் நான் பாக்குறேன். சோ ஒட்டுமொத்தமா பார்க்கையில ரொம்ப பாசிட்டிவான ஒரு டேட்டாவை வந்து சிஎம் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் சொல்றது. ஃபடாவோட டேட்டாவை நம்ம இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நமக்கு அடுத்து அது வந்து இன்னும் கூட ரீட்டைல் சேல்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத காட்டும். எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் டேட்டாவை எடுத்துக்கலாம். பட் மற்ற லோக்கல் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎம் டேட்டா கரெக்ட் தான். ஆனால் அதை காட்டிலும் இன்னும் கூட ஒரு ஃபீல்டு லெவல்ல, கிரவுண்ட் லெவல்ல கரெக்டா இருக்கிறது வந்து அந்த பல்ஸை காட்டக்கூடியது ஃபடா டேட்டாவா இருக்கும். அதையும் நம்ம பார்ப்போம். ஃபைன் சார். வரும் நாட்கள் நிறைய கம்பெனியோட Q3 ரிசல்ட்டும் வரும். அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் சார். பார்க்கலாம். சிறப்புங்க சார். நீங்க நிறைய தகவல் வந்து சுவாரஸ்யமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.